ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். சமாராதனை என்றால் என்ன? இது காசி, கயா, ஈஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று நலமுடன் திரும்பிய பின்னர் பக்தர்கள் இறைவனுக்கு தங்கள் உறவினர்களுடன் இணைந்து செய்யும் நன்றி அறிவிப்பு பூஜை என்றும், மறைந்த முன்னோருக்கு 13வது நாள் காரியங்களுக்கு பிறகு செய்யப்படும் அன்னதானம் என்றும் 2 வகையான விளக்கங்கள் அளிக்கப்படுகின்றன. இதற்கான சரியான விளக்கம் தந்து அருளுமாறு கேட்டு. ரெண்டுமே கரெக்டு தான். ஆராதனை அப்படின்னா ஆராதிக்கிறதுன்னு என்ன, பூஜை பண்ணுறதுன்னு அர்த்தம், கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அதனால் வெளியூர் பிரயாணங்களுக்கெல்லாம் போய் பில்கிரிமேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலையும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை பெரியவங்களுக்கு இந்த படையல் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எனி ஆராதனை, எனி தேங்க்ஸ் கிவிங்னு வச்சுக்கலாமே. எல்லோரையும் கூப்பிட்டு கூடியிருந்து குளிந்தேல ஒரு எம்பாவைங்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் போட்டு அதெல்லாம், அது ஒரு விதமான வழிபாடு. அன்னம் பாலித்தல் அப்படிங்கிறது ஒரு விதமான வழிபாடு. அது ஒரு காலத்தில் பெரிய அளவுக்கு இருந்தது. இந்த ஹோட்டலு, கேன்டீனு இதெல்லாம் இல்லை அந்த காலத்துலலாம். யாராவது வெளியூர்லேருந்து வந்துட்டான்னா அந்த விருந்தாளியை நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவங்கவுங்கையும் பக்கெட் தண்ணி வச்சு நிற்பாங்களாம் அவங்க வீட்டு வாசலில். அவங்களுக்கு காலை கழுவி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வாழை இலையில் இருக்கிறத எடுத்து இவங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கில் தட்சிணை வச்சு நீங்கள் சாப்பிட்டதுக்காக எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், கடவுளே சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு விருந்தோம்பல் என்பது ஒரு வழிபாடாகவே இருந்த ஒரு காலம் நம்ம மண்ணில் இருந்தது. இப்போல்லாம் யாராவது வந்தால் அவன் திருடனாக இருப்பானோங்கிற அளவுக்கு பயம் வந்துச்சு ஜனங்களுக்கு. காலம் கெட்டு போச்சு இல்லையா, அதனால் நிஜமாகவே யாராவது வந்தால் கூட அவன் திருடனாக இருப்பான்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் நின்று போய் ரொம்ப வருஷமாச்சு. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறப்போ சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடியவங்க ஓயாமல் சிவபூஜை செய்து, அங்கே இருக்கிறவங்க எப்போ பாரு சிவபூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓயாமல் சிவபூஜை செய்து எம்பிரான் பதம் என்றே, படவுடைய பாதம் எனக்கு துணை நிற்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராவது இருப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்ட எச்ச சாப்பாடு சாப்பிட்ற ஒரு நாயாய் பிறந்தலேனே சோனாபுரி நாட்டில். அருணாச்சலம்ன்றது ஒரு காலத்தில் தங்கமலை, இப்போ கல்லுமலை. அதனால் சொல்லுவாங்களாம் சோனாபுரி நாட்டின் இல்லைன்னா அருணாச்சலம் அந்த கோயிலில் பக்தர்கள் சாப்பிட்டு மீந்து போன சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்ற ஒரு நாயாக நான் பிறக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இது பெரிய விஷயம். வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன்மால் உண்ட வண்ணமாம். வித்தகர்னா யார்? பெரிய பக்தி மார்க்கத்தில் இல்லை பெரிய ஞானத்தை அடைந்தவர்கள். அவங்க சாப்பிட்ட ஊன்னா சாப்பாடு. வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரி அயன் மால், பிரம்மா விஷ்ணு சங்கர 3 பேரும் சாப்பிட்டதுக்கு இணையாக இருக்கும். அரி அயன் மால் உண்ட வண்ணமாம். அப்போ ஒரு நாயாய் பிறந்தலேனே சோனாபுரி நாட்டிலேன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வெறும் எச்சையை சாப்பிட்டு நாய் காசி ராணியாக பிறந்ததெல்லாம் இருக்குது. பத்திரகிரியார்னு ஒருத்தர், அவர் ராஜா இருந்தவர், எல்லாத்தையும் விட்டு பட்டினத்தார் கூடயே வந்துட்டார். நீ திருவிடை மருதூர் கோயிலில் போய் உட்காந்துன்னு நான் வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து பட்டினத்தார் வர்றாரு. குருவே வந்துட்டீங்களான்றார். நீ எந்த கோபுரத்தில் இரு, நான் எந்த கோபுரத்தில் இருன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. ஒரு நாள் ஒரு இந்த பிட்சை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. யார்கிட்ட? பட்டினத்தார்கிட்ட. பட்டினத்தார் சொல்கிறாரு, நான் சன்னியாசிப்பா, எங்கிட்ட என்னாகுது, நான் அந்த கோபுரத்து வாசலில் ஒருத்தன் நான் கிரஸ்தாசிரமம் குடும்பத்தை நடத்தினுங்கிறான் பாரு, அவங்ககிட்ட போய் பிச்சை எடுனார். இவர் போய் இங்கே யாருங்க, இங்கே யாரும் குடும்பம் நடத்தினுக்கிறீங்களா, அந்த சாமியார் சொன்னாருன்னு இவருக்கு அப்போ தான் புரியுது. நம்ம ராஜ்யத்தையும் பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு கடைசியில் நாய்க்கு சோறு போட்டுன்னு பக்கத்தில் உட்கார வச்சுன்னுக்குறோம் அப்படின்னு. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டுன்னு அந்த திருவோடி எடுத்து நாய் தலை மேலே போட்டுறாரு. நாய் செத்து போகுது. ஒரு 12-14 வருஷம் கழித்து ஒரு தேர் நிற்கிது. அதில் காசிராஜா இறங்கி வர்றான். ஐயா நான் காசிராஜா, இந்த தேரில் ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்திருக்கேன், அது பிறந்த பிறந்து என்னுடைய கணவர் நான் திருவிடை மருதூர் கோயிலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லினே இருந்துச்சு. அதனால் இப்போ தான் வயசுக்கு வந்தால் அவளை கூட்டின்னு வந்துக்கிறான்ட்டு தேர்லேருந்து அந்த பொண்ணு குச்சி நாதா என்னை தெரியவில்லையா அப்படின்னு. யாருமானு? நான் தான் அந்த நாய் சாமி அப்படின்னு. நீ போட்ட எச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு நான் காசி ராஜகுமாரியாக பிறந்துட்டேன், நான் தான் அந்த நாய் அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு பட்டினத்தார்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க. அவர் எனக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது, இதுக்கு சிவன் தான் பதில் சொல்லணும்னு
அவங்க சிவன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இப்போ சிவலிங்கம் 2ஆக பிளந்து காசி ராஜா, அந்த ராஜகுமாரி, பத்திரகிரி 3 பேரும் போன உடனே சிவலிங்கம் மூடிக்குது. பட்டினத்தார் அழுறாரு, ஐயோ எனக்கு இல்லையா மோட்சம்னு. என்ன நம்பினா மோட்சம் சீக்கிரம் கிடைக்கும்ன்றது உன்னை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கணும். அதனால் அவனுக்கு தான் முதல்ல மோட்சம் பத்திரகிரிக்கு. நீ எப்போ பேய் கரும்பு இனிக்குதோ அப்போ என்கிட்ட வா மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டார். ஸோ பட்டினத்தாருக்கு லேட்டாக தான் கிடச்சிச்சு. இதான் திருவொத்தியூரில் வந்து பேய் கரும்பு இனிக்கிற போது ஒரு கூடைக்குள்ளே மூடி வைக்க சொல்லி 3 தடவை வெளிலேருந்து 3ஆவது தடவை மறைஞ்சு போயிட்டாருங்கிற மாதிரி. அப்படி இந்த சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நம்முடைய சமய தத்துவத்தில் மதிக்கப்பட்ட காலம் இருந்தது. ரொம்ப பெரிய அளவுக்கு இருந்தது. தர்மபுத்திரன் பெரிய ராஜசூ யாகம் பண்ணுறான். அப்போ பாதி தங்க உடம்போட ஒரு கீரிப்புள்ள வருது. வந்துட்டு நீ ஏதோ சாப்பாடு போட்டியாமே அப்படின்னு அதில் புரண்டு பார்க்குது. அப்படின்னு சொல்லுது, யாரோ ஒரு ஏழை எனக்கு சாப்பாடு போட்டான், அந்த எச்எல்ஏயில் புரண்டதுனால பாதி உடம்பு கோல்டு ஆகிடுச்சு. நீ பெரிய தர்மராஜன்னு சொன்னாங்க, உங்கள்கிட்ட வந்தால் மீதி பாதி உடம்பு தங்கமாகன்னு பார்த்தேன், ஒன்றும் ஆகலை, நீ ஒன்றும் சரியாக தர்மம் பண்ணல, பண்ணுற போது பெருசாக பீத்திக்கிறதுக்காக தான் பண்ண போல இருக்குது போய அப்படின்னு போயிடுச்சான். டு சே, அதாவது இடுவாய் தர்மத்தை. ஆனால் விடுவாய் வினையாகுமே. நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் எந்த தர்மம் செய்கிறியோ அதுக்கு தான் பலன். நாம் செய்கிறோன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா போயிடும். எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் தான். பிருகதீஸ்வரர் கோயிலை கட்டினான் தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன். இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு மியூசியம் மாதிரி தாங்குது. ஏன் நான் கட்டிட்டு நான் அப்படின்னு நினச்சானா அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எண்ணங்குது. நான் முந்தைய நேரத்து கூட சொன்னேன், காஞ்சி மகாபெரியவர் இருந்தார். அவர் வந்து லக்ஷ்மி மில்ஸ் தேவராஜல் நாயுடு கூப்பிட்டார். ஒரு நாள் முக்கூர் ஐயங்காரை கூப்பிட்டார். 2 பேரையும் கூப்பிட்டு, பாம்பே ரொம்ப பணக்காரன் ஊராக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே மகாலட்சுமி கோயில் இருக்குது, மெட்ராஸ்லேயும் அப்படி ஒன்று கட்டணும் அப்படின்னு பெசன் நகரில் இருக்கிற மகாலட்சுமி கோயில் அவங்கள வச்சு தான். அவர் நீ தான் கட்டணும் அப்படின்னாராம். என்கிட்ட கொஞ்சம் பிஸ்னஸில் எனக்கு ப்ராப்ளமெல்லாம் இருக்குது, ஆகுது, எப்படி நான் கோயில் கட்ட முடியும்? மகாலட்சுமிக்கு யார்கிட்டையும் வசூல் பண்ணி கட்டக்கூடாது, நீ கட்டு, உனக்கு பணம் வரும் அப்படின்னு. அப்போ அவர் அதே மாதிரி கட்டினார். கும்பாபிஷேகத்துக்கு 3 நாளைக்கு முன்னால் காஞ்சி பெரியா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டாராம். போயிட்டு 1 வாரம் கழித்து வாங்க, கும்பாபிஷேகத்தன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னாங்க. இவங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க, நம்மளுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ண போகிறார் பெரியவர். சரி அவர் சொல்லிட்டாருன்னு 1 வாரம் கழித்து வந்தாங்க. வந்தோடனே அவங்களுக்கு வேஷ்டி இந்த இதெல்லாம் மரியாதை பண்ணி சொன்னாராம், நான் ஏன் உங்களை போக சொன்னேன்னா, தஞ்சாவூர் கோயிலை கட்டினா 1 நிமிஷம் நினச்சான், அதனால் கோயில் விளங்காமல் போச்சு, மகாலட்சுமி கோயில் அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் வந்து உங்களை போயிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் எந்த ஒரு விஷயம் கூட நாம் செஞ்சோங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கணும். கரவாதி இடுவாய், ஒழிச்சு வைக்காத தான தர்மம் பண்ணு, கரவாதி இடுவாய். அதுக்கப்புறம் என்ன, வடிவேல் இருதால் நினைவாய். எப்பயும் முருகப்பெருமானே நினச்சிக்கிட்டே இரு. ஏன்னா முருகன் குரு. இந்த உலகத்தில் எந்த கோயில், எந்த தானம், எந்த தர்மம் இருந்தாலையும் அதுக்கெல்லாம் குரு அவன் தான். குருவாய் வருவாய் அருள்வாய்க்கணும். அந்த போஸ்ட்டில் அந்த ஆள் தான் உட்காந்துக்கிறான். அதனால் வடிவேல் இருதால் நினைவாய் விடுவாய் வினையாவையுமே நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விடணும். கரவாது இடுவாய், எவ்வளோ இருக்கோ ஒழிச்சு வச்சு கொடுக்கணும். அப்போ பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது எல்லா தர்மங்களையும் பெரிய தர்மம் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ எவ்வளோ நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு லட்டு கொடுத்தோம், அவங்க தான் திருவண்ணாமலைக்காரங்க கொண்டாந்தாங்க. அந்த லட்டு யார் சாப்பிட்றாங்க? உங்களுக்குள்ள இருக்கிற சாமி சாப்பிடுது. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஈஸ்வர சர்வபூதானம் சாமி தாங்கிறான். எல்லா உயிரும் என்னுயிராயின. ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தார். எல்லாத்தையும் கடந்த சிவன் எல்லாருக்குள்ளே இருக்கான். நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயமே. அப்போ நீங்கள் யார் சாப்பிட்டாலையும் அந்த லட்டு யாருக்கு போய் சேருது? கடவுளுக்கு போய் சேருது. ஈஸ்வர சர்வபூதானம்னா அதுதான் அர்த்தம். மதுரையில் வந்தி கிழவி, இந்த வைகையில் வெள்ளம் வருது, அரிமர்த்தனம் பாண்டியன் உன் வீட்டுக்கு ஒருத்தர் வரணுன்றான். கேள்வி, எனக்கு யாருமே இல்லையேன்னு. அப்போ சுந்தரேஸ்வரர் சிவபெருமான் நான் வரேன்ட்டு ஒரு கிழவனாண்டும் வர்றாரு. புட்டு கொடுன்னு சொல்கிறாரு. புட்டு சாப்பிட்டு நல்லா கொட்டை விட்டுன்னு தூங்குறாரு. பாண்டிய வந்து சாட்டை வச்சு அடிக்கிறான், என்னடா எல்லாரும் மனு சொந்துங்கிறாங்க அப்படின்னு. அந்த அடி எல்லார் உடம்புலையும் விழுந்துச்சு. இவன் அடித்தார் இல்லையா ஹரிமர்த்தன பாண்டியன் சாட்டையில், அந்த அடி எல்லாரும் உடம்புலையும். அவர் சாப்பிட்ட சாப்பாடு மாத்திரம் யாருக்கும் போவே இல்லை.
ஏன்னா இந்த உலகத்தில் யார் சாப்பிட்டாலே அது சிவனுக்கு தான் போகுது. ஈயெறும்பு முதலாகி எல்லா ஜீவராசிகளும் கடவுளுக்கு தான் போய் சேருதுங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், குழந்தையாக இருந்தார். அவரை யசோதை கோவம் வந்தபோது என்ன பண்ணலாம், படவா ராஸ்கால் அப்படின்னு இந்த கையில் மத்துக்குது இல்லை தயிர் கட்டிது, அதையும் பொட்டுன்னு வாய் மேலே ஒன்று போட்டலாம். அந்த வாய் மேலே அடித்த இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சான். புண்ணு மேலே ஒரு ஈ வந்து உக்காந்துச்சான். அப்போ என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியுமா? கிருஷ்ணருடைய அந்த அடிப்பட்ட புண்ணு மேலே ஈ வந்து உக்காந்த உடனே என்னெல்லாம் ஆச்சுன்னாக்கா, மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால். மேருமலை, தாரணின்னா உலகம், கடல் 7 கடல் அப்படியே கொடக்கொடான்னு பொங்குதான். மகமேருவும் கடலும் தாரணியும் எல்லாம் சலித்தனவால் நாரணனை பண்வாயிடச்சி பருமத்தினால் அடித்த புண்வாயில் இமொய்த்த போது. நாராயணனே அழகிய மொழிகளை பேசுகிற அந்த இடைச்சியானவள் பருத்த மத்தினால் அடித்த வாய்மேல் வந்த புண்ணின் மீது ஈ மொய்த்த போது இதெல்லாம் நினச்சான். அப்போ இந்த உலகம் பூரா கடவுள் தான் இருக்கார். யார் சாப்பிட்டாலும் எல்லாருக்கும் கடவுளுக்கு போய் சேருது. யார் இந்த உலகத்தில் எந்த நல்ல வேலை செஞ்சாலும் அதெல்லாம் கடவுளுக்கு தான் போய் சேருது. எல்லாம் போகுது. இந்த தவறுகள் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதை கடவுளில் அனுபவிக்க மாட்டார். நீங்கள் செய்த பாவங்களின் விளைவுகளை, ஏன்னா காஸ்ட் எஃபெக்ட் தியரின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் தான் அனுபவிக்கணும். அதை கடவுள் வாங்குறதே கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நிறைய நல்லது மாத்திரமே செய்யணும்னு நினச்சிக்கோங்க. அப்போ எல்லாம் கடவுளுக்கு போய் சேருது. கடவுள்கிட்ட போய் சேர சேர அதுக்கு பவர் ஜாஸ்தி. மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் இந்திரன் வந்து கர்ணங்கிட்ட கொஞ்சம் வாங்கி போட்டான், குந்தி தேவி வந்து கொஞ்சம் வாங்கி போயிட்டா, கடைசியில் கிருஷ்ண பரமாத்மாவும் வந்து வாங்கி போயிட்டார். அப்பயும் அவங்ககிட்ட ரொம்ப பவருக்கு தான். ஏன்னா அவன் தானம் கொடுக்க 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 அது அவனுக்கு இன்னும் பெரிய தானமாக மாறினே இருக்குதான். தானத்துக்கு தானம், அது பவர் வந்துச்சு எனக்கு. அப்போ கிருஷ்ணருக்கு வேறு வழி தெரியல. நீ வந்து செய்த தானத்தினுடைய பலனெல்லாம் கூட எனக்கு கொடுன்றார். எந்த தானம் செஞ்சிருந்தாலே அதை கூட கொடுன்னு. தானம் கொடுக்கறதுக்கு தண்ணி ஒன்றும் இல்லை எங்கிட்ட இல்லைன்றான். அந்த அம்பை பிடிங்க ரத்தத்தில் கொடுன்றான். அப்படி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவன் ரத்தத்தினால் அந்த தானத்தை கொடுத்த பின்னால் தான் அவனுடைய ஆத்மா பிரிஞ்சது அப்படின்னு கூட மகாபாரதத்தில் இருக்கு. அதனால் தானம்ன்றது சாதாரண விஷயம் அல்ல. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. நீ எவ்வளோ தான் ஒழிச்சு சாப்பிட்டாலும் அதெல்லாம் நிறைய பேருக்கு கிள்ளி கொடுக்கறது இல்லை, அள்ளி கொடுக்கறது. வேளாண்மை விவசாயம் மாதிரி நிறைய தான தர்மம் பண்ணுறது. கரவாது உவந்து ஈயார் கண்ணும், அதாவது ஒழிச்சு வைக்காத எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் கூட நீ இரவாமை கோடி பெறும். அவங்ககிட்ட கூட பிச்சை எடுக்காத. யார் தான தர்மத்தை சந்தோஷம் கொடுக்குறாங்க பிச்சை எடுக்கக்கூடாது. அப்போ பிச்சை எடுக்கக்கூடாதுன்றது ஒரு ரூலு. யார் வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவனுக்கு கொடுக்கணுங்கிறது இன்னொரு ரூலு. அவன் கேட்டான்னா நீ கொடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி. இப்போ ஊர்வனி நீரணிந்தட்டே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊரில் ஒரு பொது கிணறு இருக்குதுன்னா அந்த கிணறு இருக்கு இல்லையா, அதில் 8 பக்கம் ராட்டம் போட்டு எல்லாரும் தண்ணி சேர்ந்து குடிப்பாங்களாம். அது மாதிரி ஊர்வனின்னா ஊர் நடுவில் இருக்கிற பொது கிணறு நீர், அதில் தண்ணி ரொம்ப இருந்தா நிறைந்தது போல பேரறிவாளன் உலகத்தில் தான தர்மம் செஞ்சு வாழ்கிற ஒருத்தன் ஒரு ஊரில் இருந்தான்னா அவங்ககிட்ட இருக்கிற பணம் எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு அர்த்தம். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றாள்ங்கிறார். ஊர் நடுவில் ஒரு புளியா மரம், இந்த மாதிரி ஏதாவது நெல்லிக்காய், இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தால் எல்லாரும் அதை சாப்பிடுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் நல்லவங்ககிட்ட இருந்தாக்கா அது ஒன்று. கரவாது உவந்து ஈவார் கண்ணும் இரவாமை கோடி பெறும். அப்படி ஒழிச்சு வைக்காமல் யாராக இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டையும் போய் நீ பிச்சை எடுக்கக்கூடாதுன்றது உனக்கு ரூல். ஆனால் யார் வந்து கேட்டாலும் கொடுக்கணுன்றது அவனுக்கு ரூல். அது கொடுக்க கொடுக்க அது கூடிக்கினே இருக்குமே தவிர குறையவே குறையாது. ஜனங்களுக்கு எனக்கும் ஒழிச்சு வைக்கிறாங்க. பாரதிதாசன் சொல்கிறார், எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்ன்றார். எம்புடாட்டி எம்புள்ள குட்டிங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கடுகு மாதிரியான மனசு. எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம். இப்போ என்னையா சொல்லணும் அப்படின்னா, தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு வேண்டியவங்க தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாயை போன்ற நல்ல குணம், ஸ்பெஷலி கிஃப்டட் சேரிட்டபிள் ஆட்டிடியூடு, அதில் தானே சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தானம் தர்மம் இதெல்லாம் பெரிய விஷயம். அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது. மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டம்.
மானிடராக பிறந்த காலையும் கூன் குருடு முகுடு இதெல்லாம் இல்லாமல் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்ணு தெரிஞ்சு கால் மூக்கு வாய் எல்லாம் வச்சுட்டு ஒழுங்காக பிறக்கிறது கஷ்டம். அதுக்கு மேலே தானமும் தவமும் தாம் செய்வராயின், நிறைய தானம் பண்ணோம், நிறைய தவம் பண்ணோம். தானமும் தவமும் தாம் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்படிப்பட்டவன் வந்தான்னா தேவர்கள்லாம் பூர்ண கும்பம் வச்சு வரமாட்டான் இந்த ஆள் நம்மக்கிட்ட அப்படின்னு வெயிட் பண்ணின்னு இருப்பாங்களாம். அப்போ மனுஷனாக பிறக்கிறது கஷ்டம், அதில் குறையில்லாமல் பிறக்கிறது கஷ்டம். அதில் தான தர்மம் எவனா செய்யிட்டான்னா அவன் கட்டாயம் தேவர் உலகத்துக்கு போய் சேருவான். தேவர்கள்லாம் அவனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, வழி மீது விழி வைத்து. இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ 1000 கதைகள் இருக்குது. தானம் தர்மம், அதுக்கு என்ன பவரு, இந்த மாதிரி எவ்வளோ கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பெரியவங்க ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ ஸ்கூல் பாடத்தில் இதெல்லாம் கிடையாது. இறைவன் எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறான் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இறைவன் உள்ளத்தில் குடியிருக்கும் நிலையில் அந்த உயிர்கள் அனைத்துமே இறைவனின் பக்தர்களாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது ஏன் சில மனிதர்களுக்கு மட்டும் இறைவன் மீது நாட்டமே இல்லாமல் போகிறது? அந்த மனிதர்களுக்குள் இருக்கும் இறைவன் ஏன் அவர்களுக்கு ஆன்மீக வழியை காட்டுவதில்லை? கிருஷ்ணர் இருந்தார். அவர் சிறையில் இருந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் அமைதியாக இருந்தா இல்லையா? அத்தனை பிள்ளைங்களையும் கொலை பண்ணிகிட்டே இருந்தான் கம்சன். அப்போ அந்த தேவகிக்கு பிறந்ததுனால அமைதியாக இருக்கிற குணம் கடவுளுக்கு வந்துச்சு. சத்துவ குணம்னு பேர். அதுக்கு ஆயர்பாடிக்கு போய் ஒருத்தி மகனாக ஓரிரவில் பிறந்து வளர்ந்தார் இல்லையா? அப்போ அவள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் பலவராசன்னு அடிப்பாள். அதுக்கு ரஜோ குணம்னு பேர். கொஞ்சம் கொஞ்சம் அடி. அவகிட்ட பால் குடித்தார், அதனால் அந்த குணம் வந்துடுச்சு. கம்சன் ஒரு ராட்சசி அனுப்பிச்சான், விஷம் கலந்த பாலை கொடுத்து கொலை பண்ணுறதுக்காக. அவள் பாலையும் குடிச்சு அவளை கொலை பண்ணிட்டார் இருந்தாலும். அதனால் கெட்ட குணம் வந்துச்சு, தமோ குணம். அதனால் கடவுள்கிட்ட கூட 3 குணங்குது. தமோ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம். 3 குணம் கடவுள்கிட்டயே இருக்குது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் உனக்கு தெரியும். எலக்ட்ரிக் வேலை செய்யுதுன்னா. இன்னொன்றுக்குது எர்த்துன்னுக்குது. இந்த வீட்டில் கரண்ட் ஷாக் அடிக்காது இருக்குன்னா அந்த ஒயரை கொண்டு போய் ஏதோ பூமியில் சொருகணுங்க, எர்த்துன்னு பேர். அது இந்த எர்த்துன்றது பிரம்மா. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நீ சொல்கிற இல்லையா கரண்டில், அது சங்கர நாராயண ஸ்வரூபம்னு வச்சுக்கோ. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும். ஸோ இந்த 3 இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி வருது. இந்த 3 இருந்தால் தான் இந்த உலகம் இயங்க முடியும். இப்போ எல்லாருமே நல்லவங்களாம் இருந்தாங்கன்னு வையேன், என்ன இருக்குது இந்த உலகத்தில்? இப்போ உங்களுக்கு அவங்க மைசூர் பாக்கு கொடுத்தாங்க, டெய்லி உனக்கு நான் எல்லா வேலையும் ஸ்வீட்டே கொடுத்துருந்தானாக்கா 10 நாளில் நீ ஒரு பஜ்ஜி கிடைக்குமான்னு அலைய மாட்டியா? ஸோ சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப். கொஞ்சம் இன்பம் இருக்கணும், கொஞ்சம் துன்பம் இருக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கைன்றது என்னான்னு புரியும். ஒரு ட்ராமா நடக்குது, அதில் எல்லாருமே ஹீரோவாக இருந்துட முடியுமா? ஒரு பிஎஸ் வீரப்பா, ஒரு எம்என் நம்பியார் இருக்கணும். இந்த எம்என் நம்பியார் ரொம்ப நல்லவன். அவன் ஐயப்ப சாமி பூஜையை பண்ணிட்டு ஒரு 100 பேர் சபரிமலை கூட்டின்னு போயிட்டு வந்துன்னு இருந்தான். ஆனால் சினிமாவில் வில்லன் இருந்தால் யோசனை பண்ணிப்பார். அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நாடகத்தில் ஒரு கம்சனும் இருப்பான், கிருஷ்ண பரமாத்மாவும் இருப்பான். ஒரு ராவணன் இருப்பான், ஒரு ராமன் இருப்பான். ஆனால் ராமனுக்கு இணையாக தவம் செஞ்சவன் ராவணன். அவன் சாமவேதம் பாடினவன், சிவபெருமான்கிட்ட இருந்தே வரங்களை வாங்கிட்டு வந்தேன், ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டு வந்து கோகர்ணத்தில் பிரிஷ்ட ஆகிறதுக்கு பிள்ளையார் வந்து காரணமாக இருந்தார். அப்போ அவன் சாதாரண ஆள் இல்லை. அதனால்தான் ஆனானப்பட்ட ராமர் மகாவிஷ்ணு சுரூபமாக இருந்தால் கூட 14 வருஷம் காட்டில் உட்காந்து ரிஷிகள் சித்தர்கள் எல்லாருக்கூடையும் தவத்தில் ஈடுபட்டு யாகம் வளர்த்து அதுக்கப்புறம் தான் அவனை அடிக்க முடியும். 100 போய் கெட்ட வார்த்தை சொல்லி சிசுபாலன் திட்டுற வரைக்கும் கிருஷ்ணரால் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலையும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வந்து தெர் இஸ் எ கெஸ்டேஷன். அவன் செய்த பூர்வ புண்ணியத்துக்கு சைக்கிளில் பெடல் போட்டு 2 காலையும் எடுத்தியானா கூட சைக்கிள் ஓட்டிக்கின்னே இருக்கும் ஜொயின்னு இல்லையா? பெடல் போட்டு 2 காலையும் எடுத்தால் ஓடுதா இல்லையா? அந்த மாதிரி அவனும் பூஜை பண்ணவன், அவனும் புண்ணியம் அவன். 7 ரிஷிகள் போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற 2 துவாரபாலர்கள் சொல்கிறாங்க, பெருமாள் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் போனேன், வெயிட் பண்ணுங்கன்னு. இவங்க நீ பூமியில் போய் பிறங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. பெருமாள்கிட்டையும் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் வாட்ச்மேன் வேலை தானே பண்ணோன்ட்டு. பெருமாள் சொல்கிறார், நீங்கள் 100 பிறவி என்னை திட்டி என்கிட்ட வர போகிறீங்களா? நான் 100 பிறவி திட்டி என்கிட்ட வர போகிறீங்களா? இல்லை 100 பிறவி என்னை புகழ்ந்து என்கிட்ட வர போகிறீங்களா? 3 பிறவி என்னை திட்டி வர போகிறீங்களா அப்படின்னு. சீக்கிரம் வரணும். அப்போ திட்டுனார்.
அவங்க தான் வந்து இரண்யாட்சன், இரண்யகசிபு, சிசுபாலன், தந்தவக்ரன், கும்பகர்ணன், ராவணேஸ்வரன். அப்போது சாமிக்கிட்ட குர்காவாக இருந்தவன் தான் இவெல்லாம். நீ ஏன் அவனை போய் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது. சத்திய யுகத்தில் எல்லாருமே கடவுள். அவங்களுடைய லைஃப் ஸ்பேன் 40,000 வருஷம் அப்படியே தவத்தில் உட்காந்துன்னு அமிர்தம் குடிச்சின்னு இருப்பானுங்க. அதுக்கு அடுத்து வருது இல்லையா, அதுக்கு திரேதாயுகம், ராமர் வாழ்ந்த காலம், அதில் பாதி 20,000 வருஷம். அதில் 75 பங்கு நல்லவங்க, 25 பங்கு அயோக்கியனுங்க. அதுக்கடுத்து வந்த கிருஷ்ணருடைய துவாபர யுகம் 50-50, நல்லவன் கெட்டவன். அதுதான் கிருஷ்ணர் வாழ்ந்த காலம். ஸோ 40 + 20 + 10, 40, 20, 60, 10, 70. இந்த கலியுகம் 5000 வருஷம்தான். இந்த 5000 வருஷத்தில் 75 பங்கு கெட்டது, 25 பங்கு தான் நல்லவன். அதனால் நீங்கள்லாம் ஒரு கோயிலில் உட்காந்துருக்கிறீங்கன்னா அந்த 25 பங்குல நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் எங்கே வரப்போகுது, டாஸ்மாக் கடையில் உட்காந்துட்டு ரோட்டில் புரண்டுன்னு உட்காந்துன்னு இருப்பேன். ஸோ கம்மி இந்த காலத்தில். அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த 25 பங்கு நல்லவங்களுடைய எண்ணங்கள், தவம், பூஜை, புனஸ்காரம், வேல்யூஸு எல்லாம் கூட வேஸ்ட் ஆகி போகுது. ஒரு ராஜா அண்டாவை வச்சான், அமாவாசை ராத்திரி எல்லாரும் பாலை கொண்டாந்து கொட்டுங்கன்னா, இருட்டில் என்ன தெரிய போகுதுன்னு நிறைய பேர் தண்ணி கொண்டாந்து கொட்டினான். மறுநாள் காத்தால பார்த்தாக்கா நல்லவங்க 25 பேர் ஊற்றின பால் கூட 75 பேர் தண்ணி ஊற்றுனதுனால நிறுத்து போச்சு யாருக்கும். அப்போ நல்லவர்கள் ஊற்றிய பாலும் வீணாகி விட்டதே அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அந்த காலத்தில் வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் உலகம். இன்றைக்கி நல்லவங்க ரொம்ப ரொம்ப கம்மி, கெட்டவங்க தான் ஜாஸ்தி. அதனால் உலகம் இன்றைக்கி வரைக்கும் விளங்காமல் இருக்குது. இதில் ஏதோ ஒரு இயற்கையினுடைய சீற்றம், கெலாமிட்டிஸ் எல்லாம் வந்து கெட்டவங்கெல்லாம் போகணும், எல்லாம் சாகணும் நாய்ங்க. அப்போது இந்த பேலன்ஸ் வரும். கெட்டவங்க நிறைய பேர் செத்த பின்னால் நல்லவங்க பாப்புலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அப்போ தான் ஒரு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின் தர்மம் வெல்லும்னு சொல்கிறான் இல்லையா, அந்த நிலை. அது வந்துச்சுன்னா எல்லோரும் அமரநிலை எய்தும் நிலையே இந்தியா உலகிற்கு அளிக்கும், ஆமாம் இந்தியா உலகிற்கு அளிக்கும்னா இல்லையா, அந்த சத்தியுகத்துக்கு போவோம். அந்த சத்தியுகம் வந்துச்சுன்னா எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. சாமி, கோயில், பூஜை, தானம், தவம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காலம் இப்போ அந்த 5000 வருஷம் முடிஞ்சு போச்சு. கலியுகத்தோட டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ கூடிய சீக்கிரம் நல்ல டைம் வருது பூமியில். நல்லவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த அயோக்கிய ராஸ்கலுங்க, பொறுக்கி, கட்ட பஞ்சாயத்து, குடியார நாய் எல்லாம் சாவான். ஐயோ என்ன போவான்னு பாரதி சொன்னால அந்த மாதிரி ஐயோ என்ன போவான். அதுக்கு பின்னால் ஒரு நல்லது வரும். நல்லது வர்ற போது யாரெல்லாம் விசுவாசமாக இருந்தாங்களோ கடவுளுக்கு, அவங்களெல்லாம் வந்து கடவுள் மகிமைப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு பொம்பளை இருந்தா எல்டா சார்டன். அவள் கதிர்காமத்தில் எல்லாம் அலைஞ்சவ, ஸ்ரீலங்காவில் இருந்து வெள்ளக்கார பொம்பளை. அவளுக்கு முருகனுடைய தரிசனம், பிள்ளையாருடைய தரிசனம்லாம் கிடைக்கும். நியூயார்க்கில் கையில் நெருப்பு சட்டி வச்சுக்கிட்டு அவள் பௌர்ணமி அன்றைக்கி அருள்வாக்கே கொடுப்பான். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பவர் இருந்துச்சு அவளுக்கு. அவள் சொல்லியிருக்கா, 1984 நாங்கள் ஒரு புதிய ஜோதியை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம் அப்படி. 1984. ஸோ ஒரு பெரிய ஒளியை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. லெட் ட்ரபுள் நாட் ட்ரபுள் யூ. நீங்கள்லாம் என்னுடைய சிப்பாய்கள், நீங்கள்லாம் என்னுடைய சேனாதிபதிகள். உலகத்தில் கூடிய சீக்கிரம் நல்லதெல்லாம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் ஒழுக்கமாகவும் பக்தியோடு இருந்தது பெருசு இல்லை. இந்த கடினமான காலத்தில் இன்னும் நீங்கள் தம் கட்டணும் அப்படின்னு முருகர் சொல்லியிருக்காரு. 84 நியூயார்க் பிள்ளையார் கோயிலில் சொன்னதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டுக்கிறாங்க, ஸ்கந்தான்னு சொல்லி. அதெல்லாம் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, 84 ஒரு ஜோதியை நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் எனக்கு எப்போ ஞானம் கிடச்சிது, 84 26 ஜனவரி 90. அந்த வரி மாத்திரம் படி. எனக்கு 26 ஜனவரி 84 தான் ஞானம் கிடச்சிது. அப்போது அந்த முருகர் சொல்லிக்கிறாரு, The Western year 1984 is about to begin. It is a crucial year, a harbinger of the darkness that is about to take place on earth. Yet on the horizon, where your vision must remain, is the light to lead you on. You must never falter in the years that ensue. You must be stalwart soldiers of truth, never wavering in thought or deed, but keeping final victory in view. I have inspired and taught you in this past year to be warriors who will not be degraded and will remain true to the light within.
ஓகே. ஸோ 1984 நாங்கள் அந்த ஒளியை உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக அனுப்பிச்சிட்டோம் ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க வரக்கூடிய காலத்தில் என்னெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யார் சொன்னார்? முருகன் தான் சொன்னார். நீங்கள் டியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் ஒளி உலகத்துக்கு வருது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அங்கேருந்து வருதுன்னு சொல்லி யாரோ ஒரு சின்ன பையன் கூட ரஷ்யாவில் இருக்கான், சின்ன பையன், அவன் கூட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி. அவனை விஞ்ஞானிங்கள்லாம் ஒரு இதில் வச்சு செப்பரேட் இடத்துல வச்சு அவன் சொல்கிற வாக்கெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்கிற மாதிரி. பப்ளிக் கிட்ட இருந்தால் அவனை கட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா அவன் ஏற்கனவே வந்து சொன்னான், அவன் வேற்று கிரகத்திலேருந்தெல்லாம் மனிதர்கள் வருவாங்க கொள்வாங்கன்ற மாதிரி. பார்ப்போம். இந்த குழந்தையுடைய கேள்வி என்னென்னா, எல்லாமே டெஸ்டினி விதி அப்படின்னு சொன்னால் கர்மா எங்கேருந்து வருதுன்னு சொல்லி. அந்த டெஸ்டினியை உருவாக்குறதே கர்மா தான். இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்டாக்கா கோல்டு வரும், ஜுரம் வரும்ன்றாங்க. அது அது வந்து தியரி. நீ ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கிறதும் சாப்பிட்றதும் உன்னோட வேலை. அப்போ சாப்பிட்டு ஏன் கோல்டு வருதுன்றது இல்லையா? அந்த கொஸ்டின். நீங்கள் ஒருத்தர் இருக்கார் பாரு, அமெரிக்காவிலேருந்து கேள்வி கேட்குறாரு. அவருடைய கேள்வி, துரோணர் பீஷ்மர்லாம் கௌரவர்களுக்காக ஏன் சண்டை போட்டாங்க அப்படின்றது. ராஜ தர்மம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த இது விளையாடினாங்க இல்லையா, சூதாட்டம், அதில் எல்லாத்தையும் இழந்துட்டான். தர்மனும் பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாரையும் அடகு வச்சு அவன் தோத்துட்டான். அவன் தப்பு தானே அது. அவனை யார் விளையாட சொன்னாங்க? அப்போ கெலிச்சவன் தானே. யூ ஒன் த பெட். அதனால் துரியோதனன் கெலிச்சிட்டான். துரியோதனன் தான் ராஜாவாக இருக்கணும், அவன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்டு அதனால் துரியோதனன் தான் ராஜாங்கிறதுனால அவங்ககிட்ட இவங்கெல்லாம் எல்டர்ஸு, அட்வைசர், சோல்ஜர்ஸு, சேனாதிபதிகளாக இருந்து எல்லாம் பண்ணாங்க. தப்பு தர்மபுத்திரன் மேலே தான். அவன் ஏன் பண்ணும்? பாஞ்சாலி சபதத்தை எழுதின பாரதியார் எழுதுறாரு, தம்பி எரிதழல் கொண்டு வா, எரியிற கொல்லிக்கட்டையை கொண்டா. அண்ணன் என்ன தப்பு பண்ணி திரௌபதியெல்லாம் அடமானம் வச்சான், அவன் கையை நம்ம கொளுத்திடலாம் அப்படின்னு. தம்பி எரிதழல் கொண்டு வா அப்படின்ற வார்த்தை இருமா. அப்போது தர்மம் பண்ண தப்பு. அவன் பேர் தர்மபுத்திரன், தப்பு தானே பண்ணவன். அவனை யார் சூழற சொன்னாங்க? கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க லாஸ்ட்டில், ஏன் நீ தர்மனை தடுக்கலை அப்படின்னு, சூதாடுறதுன்னு தடுக்கலைன்னு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ எவனை அயோக்கியன்னு சொல்கிறியோ அந்த துரியோதனன் என்ன சொன்னான், எனக்கு சொக்கட்டான் விளையாட தெரியாது, எனக்கு பதில் எங்கள் சொல்லிட்டான். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு பதில் கிருஷ்ணர் விளையாட்டுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ தோற்றுருக்க மாட்டான் இல்லையா? இவன் கொளுத்து போய் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஐயோ இந்த நேரத்தில் கிருஷ்ணர் இங்கே வந்தாக்கா எனக்கு கொஞ்சம் சேமாக இருக்கும், கிருஷ்ணர் வரக்கூடாது நினச்சான். இது கிருஷ்ணரே சொன்ன ரகசியம். இவன் தான் சொன்னான் கிருஷ்ணர் வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்போ இவன் இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படாமல் என்ன ஆகும்? நாய்ப்படுமோ நரிப்படுமோ சொல்லத்தான் படுமோன்ற மாதிரி இவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் அவனுடைய சூதாட்ட கொலை வெறி இல்லையா? சூதாடக்கூடாதுன்னு தெரியாத எப்படி தர்மனாக இருக்க முடியும்? அதர்மன். மகாபாரதத்தில் ரொம்ப நல்லவங்கெல்லாம் இருக்காங்க. துரியோதனெல்லாம் ரொம்ப நல்லவன். கடைசியில் அவன் தண்ணி கடியில் போய் உட்காந்துட்டான், எல்லாருமே செத்து போட்டாங்க, நான் இனிமேல் கெலிச்சா என்ன தோத்தா என்னன்னு சொல்லி. அப்போது அங்கே போய் பீமன் அவனை சவால் விட்டு கூப்பிட்றான். தவத்தில் உட்கார்ந்து இருக்கான், அவங்ககிட்ட நீ சவால் விட்டது தப்பு கூப்பிட்றான். சரி, எதிரில் சண்டைக்கு வரான். வர்றபோது இவன் என்ன பண்ணல, அவனும் கெட்டிக்காரன், இவன் 2 பேரும் பலராமர்கிட்ட கற்றுக்கினவங்க தான் மல்யுத்தத்தை. அதனால் 2 பேரும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணுகிறாங்க. அப்போ இந்த பொழுதுப்போ அதில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, அவனை பார்த்து இப்படின்றாரு, தொடையை தட்டி காட்டுறாரு. ஏன்னா துரியோதனன்கிட்ட அவங்க அம்மா காந்தாரி சொன்னான், அப்பா நீ வந்து அம்மனமாக என்கிட்ட காலையில் 5 மணிக்கு வந்துரு அப்படின்னு. அவளுடைய நோக்கம் என்ன? அவள் கண்ணை கட்டிக்கிட்டு கணவனுக்காக வாழ்ந்த கற்பு கரிசி. இந்த கண் இருக்குது இல்லையா, இது 80 மடங்கு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸை விட பவர் எடுக்கும். அதனால் அது கண்ணை கட்டினே இருந்தனால அவளுடைய கண்ணுக்கு அவ்வளோ பவர். அப்போது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். அவருடைய நோக்கம் என்ன? தலையிலேருந்து கால் வரைக்கும் இவன் அப்படி ஸ்கேன் பண்ணிட்டாலாம் அவன் சாகவே மாட்டான். அவனை யார் அடித்தாலே அவனுக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ கிருஷ்ணர் போய் அவன் போனோடனே ஒரு மரத்துக்கிட்ட போய் இப்படி கை வச்சுக்கின்னு ஒழிஞ்சிக்கிறான். எங்கே போகிறேன்? எங்கள் அம்மாவை சொன்னான். என்ன தான் அம்மா சொன்னாலும் இப்படியா போக, ஒரு வாழை இலை இங்கே வச்சுன்னு போகணுன்னு சொல்லி கெடுக்கிறான் பாவி.
அதனால் அவன் இலையை வச்சுன்னு போகிறான்னா அந்த மாதிரி இப்படி பார்க்குதா, இந்த தொடர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அடிக்கிற மாதிரி ஆச்சு. அதனால் இது ரகசியம் தெரியுன்றதுனால கிருஷ்ணன் தொடையில் இப்படி தட்டி காமிச்சு துரியோதனா என்ன அந்த இடத்துல அடிக்கிறாங்க. உடனே பலராமர் கோவம் வருது, இது அதர்ம யுத்தம், தொடையில் அடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் ஆயுதம் ஏந்துறார். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அண்ணா இது அதர்மமான காலம், கலியுகம், அதனால் இதெல்லாம் நீ தலையிடாத அப்படின்னுறான். அதுக்கப்புறம் ஆகாசத்திலிருந்து எல்லா தேவர்களும் பூவை சுரிகிறாங்க. துரியோதனன் ரொம்ப நல்லவன் 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 சொல்லி அவன் மேலே மரியாதை பண்ணுறாங்க. இப்படி பல விஷயங்கள் நுணுக்கமாக மகாபாரதத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இவங்களை விட துரியோதனன் ரொம்ப நல்லவன். அவன் எவ்வளோ நல்லவன், ஒரு செஞ்சோற்று கடனுக்காக அந்த கர்ணன் தனக்காக வாழ்ந்தாங்கிறதுனால எவ்வளோ பெரிய நிலைகளெல்லாம் அவன் கர்ணனுக்கு கொடுத்தான். அவனுக்காக அங்க தேசத்தை கொடுத்தான். பானுமதி என்ற அவனுடைய மனைவி வந்து சொக்கட்டான் விளையாடுற போது விளையாட்டில் கர்ணன் கையை பிடிச்சிடுறான், எல்லாம் வந்து பரலெல்லாம் செதறி போகுது. அப்போ அங்கே வர்றவன் என்ன பண்ணுவான், என் மறுபடியும் கையை பிடிச்சான் ஏதோ டவுட்டுன்னு வரும். துரியோதனுக்கு அந்த மாதிரி வரவே இல்லை, எடுக்கவா கோக்கவா அப்படின்னா, நான் எடுக்கணுமா இல்லை கோத்து கொடுத்தா பரவாயில்லையாங்கிறான். அந்த அளவுக்கு யோக்கியமானவன். எந்த வகையிலையும் துரியோதனை தப்பே சொல்ல முடியாது. மை ஓட் இஸ் ஃபார் துரியோதனம். விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், உமாபதியே உலகம் என்றாய், ஒரு சுற்றினிலே வலமும் வந்தாய், கணநாதனே மாங்கனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव, पितुमात स्वामी सखा हमारे, है नाथ नारायण वासुदेव, श्री कृष्ण गोविंद हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव, भजमन नारायण नारायण नारायण, लक्ष्मी नारायण नारायण नारायण, भजमन नारायण नारायण नारायण. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.